வாய்ப்புகள் இன்னைக்கு ஒரே ஒரு நடிகரை டார்கெட் பண்ணி கொடுக்கப்படுது. இங்க மத்த வந்து திறமை இல்லாதவங்க கிடையாது. ஐயா இருங்கய்யா, அப்படிலாம் கிடையாது, அதான் தேவையில்லையா. மத்த டைரக்டருக்கு தெரியாதுங்களா? 26 வருஷம் வெற்றிமாறன் அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த காலத்துல நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். பாலச்சந்திர சார்ட்ட நீ ஒரு சிறந்த நடிகன்னு சொல்லி நான் பேர் வாங்கியிருக்கேன். அப்படிப்பட்ட இயக்குநர்கிட்ட வேலை பார்த்து நாங்க வந்திருக்கோம். இங்க வேற யாருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாதா? அதோட லிமிடேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்க வந்து இந்த பக்கம் அங்க இருந்து பாக்குறீங்க இல்லையா, இந்த பக்கம் வந்து நீங்க கூட இருந்து வேலை செய்யுங்க, ஒரு 4 படம் எங்க கூட சேர்ந்து வேலை செய்யுங்க, அப்ப தெரியும் அவரோட பிராக்டிகல். இல்ல நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் என்னதான் இது பதில் சொன்னாலும் என்னுடைய டைரக்டர் நான் அவமதிக்கிற மாதிரி இருக்கும், என்னோட ப்ரொடியூசரை நான் அவமதிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டீம் ஆஸ்பெக்ட்ல நீங்க பார்க்கும்போது அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுதான். எனக்கு டைரக்டர் எந்த லிமிடேஷன் கொடுக்குறாரோ அதை தான் நான் ஒர்க் பண்ண முடியும். இல்ல சார் நான் சொல்லுறேன் என்ன சொல்றேன் ஐயா, அந்த ஆசையில சொல்றதே நான் புரியுது. ஒவ்வொரு லிமிடேஷன் அதுதான். ஒரு படத்துல நம்ம ஃபுல்லா காமெடி பண்றதுக்கான ஸ்பேஸ் இருக்கும். இப்ப எல்லாரும் பார்த்தோம்னு சொல்லுவாங்க அங்காடி தெருல இருந்துச்சு, அதுக்கப்புறம் நிறைய படம் நடிக்கத அதுக்கப்புறம் இல்ல அதுதாங்க, சினிமால சில விஷயங்கள் கடந்து போறதுக்கு சில சப்போர்ட் தேவைப்படுது. அது பினான்சியலாவும் இருக்கு, பெர்ஃபார்ம்டாவும் இருக்கு. ஸோ பெர்ஃபார்மோட லிமிடேஷனை நம்ம கடந்து போகவே முடியாது. அது அவங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருப்பாங்க. இந்த ஷாட் இது ஓகேன்னா நம்ம தாண்டி சார் ஒரு ஒன்று படம் இல்லை சார் டைம் இல்லை பட்ஜெட் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இதை பிளான் பண்ணதை முடிக்கணும்னு ஒன்று வரும். ஸோ என்ன லிமிட்? இப்போ ஃப்ரீயா ஒரு படம் இப்போ சந்தானம்லாம் இருக்காது, அவர் எப்படின்னா பிஃபோராகவே அந்த ஸ்கிரிப்டை வாங்கி வச்சு அவங்க ஒரு டீம் வச்சு ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கும். இப்போ காமெடின்ற ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு பட்ஜெட் தனியாக ஒதுக்கிடுவாங்க. அந்த காசை வச்சு அவங்க தனியாக ஒரு டீம் வச்சு வேலை பார்க்கலாம். இது எல்லாருக்குமே நடக்கும். அந்த பொசிஷன் போறதுக்கு தான் எல்லாருமே ஸ்ட்ரகிள் ஆகும். பட்ஜெட் கிரியேட்டிவிட்டி சம்பந்தம் இல்லைன்னு சொல்லாதீங்க, கிரியேட்டிவிட்டிக்கு சம்பந்தம் இருக்கு. எல்லாருமே அது தப்பா புரிஞ்சுக்காதீங்க. பட்ஜெட்டை வச்சுதான் எல்லாமே கிரியேட்டிவிட்டி. பெரிய பில்டப்ல தான் வந்து நீங்க படம் பண்ண முடியாது. அது வந்து என்னன்னா ஒரு கம்பெனிக்குள்ள நடக்கிறது, மாம்பழ கம்பெனிக்குள்ள நடக்கிற ஸ்கிரிப்ட் அது. அப்ப அங்க என்ன நடக்குமோ அதை தான் நம்ம பண்ணுவோம் சார். அதை என்னன்னா அந்த ஸ்பேஸ் ரொம்ப முக்கியம் சார். நீங்க இப்போ எல்லா படத்துக்குமே ஒரே மாதிரியான கேள்விகள் கேட்கிற ஒரு விஷயம் இல்ல. இந்த படத்துக்கு ஒரு கேள்வி தனியா தானே கேக்குறீங்க. முன்னாடி இவர்தான் மோகன்லால் சார் வரைக்கும் எல்லாத்தையும் பிடிச்சி வாங்குறாரு. நான் கேட்கிறேன் என்னன்னா, எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரியான கேள்வி கேட்கறது இல்லை. ஒவ்வொரு படத்தையும் பார்த்து ஒவ்வொரு கருத்தை தானே பதிவு பண்றீங்க. உங்களுக்கு அதே சூழ்நிலை தானே இருக்கு. அப்ப அதே மாதிரிதான் எங்களுக்கும் எந்த ஸ்பேஸ் கிடைக்குதோ அந்த ஸ்பேஸ்ல தான் ஒர்க் பண்ண முடியும். ஆஸ் ஆர்டிஸ்டா எனக்கு சம்பளம் கொடுத்த லிமிட்ல அவர் 10 ரூபா கொடுத்தாரா, நான் ஒரு 50 ரூபாய்க்கு வேலை செஞ்சு வந்திருக்கேன்னு நினைச்சுக்கணும். அவ்வளவுதான். எனக்கு ஃபர்ஸ்ட் நான் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றேனோ இல்லையோ, எனக்கு சம்பளம் கொடுத்த முதலாளியே நான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதுதான் ஒரு டெக்னீஷியனோட கடமை. அப்புறம் தான் ஆடியன்ஸ். இதான் உண்மை. ஆடியன்ஸை கொண்டு வரதுக்கே முடியலங்க. நீங்க படம் எத்தனை நீங்க டெய்லி 100 படம் பாக்குறீங்க, எத்தனை படம் பாக்குறீங்க ஒரு நாளைக்கு? உங்களுக்கு ஒவ்வொரு ஷோ வந்து பாக்குறீங்க, எத்தனை படம் ரிலீஸ் ஆகுது? எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ப்ரொடியூசர்ஸ். அவங்கள முதல்ல சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு தான் நான் உழைக்கிறேன். நீங்களே இந்த சேனல் இருக்கீங்க, உங்களுடைய பாஸ் என்ன எடுத்து வந்திருக்கேன் தூக்கி போடு அப்படின்னு தூக்கி போட்டா உங்க உழைப்பு வேஸ்ட் ஆகாது. உண்மையா இல்லையா? அப்ப எல்லாரும் டீம் சினிமா எல்லாரும் சேர்ந்து தான் உழைக்கும். தயவு செய்து இவர் மேல ஒரு பக்கம் கோவம், இன்னொரு பக்கம் கோவம், இன்னொரு பக்கம் அன்பு. ஏதாவது கேட்டாதான் நடக்கும். இப்ப ப்ளூ சட்டை மாற நம்ம சொல்லுவோம், இவர் பாட்டி இஷ்டத்துக்கு அதுக்காகவே படம் எடுக்கிறதா? ஐயோ ஏதாவது கமெண்ட்ஸ் வந்துடணும். நல்ல விஷயம் தான், எமோஷன் தான். நீங்க என் மேல அக்கறை சொல்லிருக்கீங்க. வாய்ப்புகள் இன்னைக்கு ஒரே ஒரு நடிகரை டார்கெட் பண்ணி கொடுக்கப்படுது. இங்க மத்த வந்து திறமை இல்லாதவங்க கிடையாது. ஐயா இருங்கய்யா, அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் தேவையில்லையா. மத்த டைரக்டருக்கு தெரியாதுங்களா? 26 வருஷம் வெற்றிமாறன் அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த காலத்துல நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். பாலச்சந்திர சார்ட்ட நீ ஒரு சிறந்த நடிகன்னு சொல்லி நான் பேர் வாங்கியிருக்கேன். அப்படிப்பட்ட இயக்குநர்கிட்ட வேலை பார்த்து நாங்க வந்திருக்கோம். இங்க வேற யாருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாதா? எத்தனை நடிகர்கள் இருக்காங்க. அதனால ஒவ்வொரு நடிகர்ல போய் நீங்க யூடியூப்ல போட்டா ஏதாவது ஒண்ணு இல்ல நெகட்டிவா போட்டா தான் பாக்குறேன்றதா போறாங்க. கமெண்ட்ஸை பார்த்து கமெண்ட் பண்றாங்க. என்னுடைய வாழ்க்கையை நான் சிறந்து வாழ்ந்துட்டு இருக்கேன் ஐயா. கடவுள் அருளாலையும் என்னுடைய திரை கடவுளாலையும் நான் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கேன். நல்ல குடும்பம், ஆரோக்கியமான இப்பயும் தொடர்ந்து படம் நடிச்சிட்டு இருக்கேன். இறைவன் எனக்கு இந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு நல்லபடியா வரும். என்னைக்காவது ஒரு நாள் நான் ஜெயிப்பேன் பெரிய லெவல். இப்ப நான் அதாவது நான் வாழ்ந்ததுல நான் சீரியல் நடந்து ஆரம்பிச்சு கூடி வந்தால் கூடி நன்மை ஆரம்பிச்சு இன்னைக்கு நான் நல்லா தான் இருக்கேன். இதுக்கு அடுத்த லெவல் போறதுக்கு நிறைய இயக்குநர்கள் தான் அவங்க கதையில உள்ள இன்க்ளூட் பண்ணணும். வெற்றி படங்கள் இல்ல ஐயா அதைத்தான் அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்குதான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு தனிப்பட்ட முறை நான் பதில் சொல்ல, புரியுதுங்களா? அவங்க கேட்டதுக்கு பதில் சொல்லிருக்கேன். தயவு செய்து எல்லா நடிகர்களும் இருக்காங்க, நிறைய கலைஞர்கள் இருக்காங்க, நிறைய கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அவர்களுக்கு இந்த பிளாக் பாண்டியின் பணிவான வணக்கங்கள்.
இன்னைக்கு கமலா சினிமாஸில் ப்ரெஸ் மீட் ஷோ பார்த்துருக்கீங்க எல்லாம். நம்மளுடைய அதாவது திரை கடவுள் எல்லாருமே கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். இந்த படம் வந்து மல்லையன் சார் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க, சதா சார் டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்காரு. ஸோ எங்கள் டீம் தானியா அண்ட் ஆதவன் அப்புறம் ஐஷு எல்லாமே நடிச்சிருக்கோம். ஸோ நல்ல படமாக இது வந்திருக்குன்னு நம்புகிறேன். நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சிருக்கோம், மகிழ வச்சிருக்கோம். ஏன்னா நிறைய கனெக்ட் ஆயிருக்குன்னு எனக்குமே படம் நான் இப்போ தான் ஃபுல் படம் இப்போ தான் பார்க்குறேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப டச்சிங்காக இருந்து சதா சாருக்கு வாழ்த்துக்கள். எங்களுடைய என்டையர் டீம் வந்து நல்லா உழைச்சிருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நான் பார்க்கும்போது எனக்கே நிறைய கனெக்ட் ஆகிட்டு இருந்தது. நிச்சயமாக மக்கள் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புகிறேன். தியேட்டரில் ஏப்ரல் 4th ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் தியேட்டரில் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல படத்தை என்கரேஜ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் அபி இலக்கியா. இஎம்ஐ மூவி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சதாசிவம் சார் டைரக்டருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த மூவியில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இது ஃபஸ்ட் டைம் நான் காமெடி ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது, உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பிளாக் பாண்டிக் பேரா பண்ணியிருக்கேன். இதில் மீடியாஸ் நண்பர்கள் ஆடியன்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இஎம்ஐ மூவிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கம்மிங் 4th ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி ஷோவில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த டைரக்டர் கொடுத்தது ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தது டைரக்டருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மலையன் சார் ப்ரொடியூசர் படத்துக்கு அவரே எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றியை பத்திரிகையாளர்களுக்கும் டிஜிட்டல் மீடியா நண்பர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இஎம்ஐ அப்படிங்கிற அந்த படத்தில் ஒரு ரெக்கவரிங் ஏஜென்ட்டாக நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு சீரியஸ் ரோல் தான், காமெடி ரோல் கிடையாது. ஸோ அந்த வாய்ப்பை வந்து டைரக்டர் சதாசிவனுக்காக தந்திருக்காரு. இந்த சமயத்தில் நான் ப்ரொடியூசர் மலையன் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் வந்து ஒரு இன்னைக்கு இருக்கிற எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலிலையும் அவங்க ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூவாக, இந்த இஎம்ஐ கட்டுற போது எவ்வளோ கஷ்டம் இருக்குது, அது கட்டாமல் போனால் நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத உணர்த்த ஒரு படமாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த படம் பார்க்கும்போது வேர்ட் செகண்டெல்லாம் வந்து உங்கள் ஃபேமிலியில் நடந்த ஒரு இஷ்யூவே ஞாபகத்துக்கு வரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல படம் ஒன்று எடுத்திருக்காரு சதாசம். நீங்கள்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும், அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். நன்றி. நிறைய இஎம்ஐ கட்டியிருக்கேன். ஆக்சுவலாக ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரி இந்த திடீர்னு பணம் வந்து பேங்க்ல அக்கௌண்ட்ல போட்டோன்னே அதை எப்போ வந்து அக்கௌண்ட்ல பணம் வரும், கரெக்டாக நம்ம அந்த பணத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் காத்திருப்பாங்க. இது எனக்கு தெரிஞ்சு 99% மக்கள் வந்து ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம். இங்க இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி அக்கேஷன்ல இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டல் ஆனதுனால இப்போ எல்லாம் நம்ம பணத்தை வந்து கையில வாங்குறது எல்லாமே ஜிபேல தான் வாங்குறோம். பாதி பேருக்கு அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு தெரியாது. ஜிபேல போய் கட்டும் போது ரிஜெக்ட் ஆகும் போது தான் தெரியும், ஓ நம்ம அக்கௌண்ட்ல பணம் இல்லையா அப்படிங்கிறது. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம், என்ன செலவழிக்கிறோம் அப்படிங்கிறத கரெக்டா கணக்கு வச்சு வாழ்ந்தா வாழ்க்கை என்னைக்குமே சிறப்பா இருக்கும். யாரும் எந்த பொருளும் வாங்க வேணாம்னு சொல்லல, ஆனா வாங்கும்போது நமக்கு தேவையா அப்படிங்கறத நினைச்சு வாங்குங்க. ஆசைக்காக வாழாதீங்க, தேவைக்காக வாழுங்க. நன்றி. ஹலோ மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எங்கள் படத்தை வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணதுக்கு. ஸோ இஎம்ஐ படம் நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாக கொஞ்சம் காமெடி அண்ட் ரொமான்ஸ், செகண்ட் ஹாஃப் வந்து அந்த இஎம்ஐ வாங்கினதுக்கான ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணதெல்லாம் வந்துட்டு செகண்ட் ஹாஃபில் நாங்கள் சொல்லியிருக்கோம். அண்ட் மோஸ்ட்லி இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இஎம்ஐ ஆச்சு வச்சுருப்பாங்க. நானுமே வந்துட்டு முன்னாடி பைக் இஎம்ஐ வச்சுருந்தேன். அண்ட் ஆல்சோ நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என் ஃபேமிலி அவங்க சர்க்கிள் எல்லாத்துலேயுமே பார்த்துருக்கேன் ஸோ இஎம்ஐனால கஷ்டப்பட்டிருக்கு. ஸோ இந்த படம் வந்து அதில் ஒரு கொஞ்சம் எசன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. அந்த இஎம்ஐனால கஷ்டப்பட்டு ரொம்ப லெத்தார்ஜிக்காக இஎம்ஐ வாங்கக்கூடாதுன்றது மெசேஜ் வந்து இந்த படம் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எழுதி எங்கள் படத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். மீடியா யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். படம் பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் தான் சொல்லணும். கண்டிப்பாக இது வந்து எங்களுக்காக மட்டும் நான் எங்கே எடுக்கல, கண்டிப்பாக மக்களுக்கு போய் சேரணும். நல்ல ஒரு மெசேஜும் சொல்லியிருக்கோம். 100% மக்கள் லாஸ்ட் கிளைமேக்ஸில் அந்த இன்னொரு கப்பம் அதை பற்றி தெரியாமல் இருக்காங்க. நாமளும் நேரில் பார்த்துருக்கேன்.
அது எப்படியாவது ஒரு மக்கள்கிட்ட சேர்த்துரும், நம்மளால முடிந்த பண்ணுவோம்லாம் நான் இந்த கிளைமேக்ஸே சூஸ் பண்ணோம். நானும் என்னுடைய ப்ரொடியூசர் மல்லையன் சார் நான் சேர்ந்து அதை சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேர்த்துங்க. உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்குன்றது தெரியல, நீங்கள் தான் முடிவு பண்ணணும். கண்டிப்பாக நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேர்த்துங்க. என்ன நம்பி என்னுடைய நண்பன் ப்ரொடியூசர் மல்லையன் படத்தை தயாரிச்சிருக்காரு. அவருக்கு அந்த மாதிரி நாங்கள் எங்கள் டீம் எல்லாருமே உண்மையாக உழைச்சிருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். அவ்வளவு பெரிய மாமனாரு செய்யும் போது எல்லாம் போட்டுருக்காரு, சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறாரு. அவருக்கு தெரியாது சார் நான் வாங்கினது, வீட்டுக்கே தெரியாது. ஏன்னா இஎம்ஐ போடுறாங்க, அது வீட்டுக்கு பெரும்பாலும் சொல்றது இல்ல. அப்போதைக்கு நமக்கு தேவைப்படுறதுக்கு போட்டுடுறோம், அது திடீர்னு சொல்றது லாஸ்ட்ல தான் அவங்களுக்கு தெரியுது. அதனால அப்ப லாஸ்ட்ல சொல்லுவாங்க, இந்த என் நகையெல்லாம் இருக்கு, இதை வச்சுட்டு அந்த இஎம்ஐ பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு லாஸ்ட்ல தான் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்பதான் தெரியும். அதனாலதான் இந்த படத்துக்கு எவ்வளவு இஎம்ஐ கட்டிருக்கீங்க? படத்துக்காக சார் வட்டி எவ்வளவு கட்டிருக்கீங்க? இப்ப கூட நான் ஷோ போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன். அது பணம் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். படத்துல ஒரு டைலாக் இருக்கு, நம்மளோட சந்தோஷத்துக்காக ஃப்ரெண்ட்ஸை வந்து பலி கொடுத்துருக்காங்க. அது நியாயம் இல்லைதான் சார். ஏன்னா இப்ப நமக்கு திடீர்னு ஒரு கார் எடுக்கிறோம்னா சூரிட்டி போனோம்னா நம்ம யாரை தேடுவோம்? நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை இல்ல சார், யாரும் போடலாம் சார். ஓ, அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது. சூரிட்டி போடலாம் சார், போடலாம் சார், போடலாம் சார். அதனால நம்ம டக்குன்னு நம்ம எதிர்பார்க்கறது யாரு? நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ். அதான் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு சூரிட்டி போட்டு சார் நாங்க என்ன சொல்றது, இப்போ 90% மக்கள் வந்து இஎம்ஐ தான் இருக்காங்க. இஎம்ஐ இல்லாம பெரும்பாலும் யாரும் இல்லை. நான் பார்த்த விஷயம் தான் இது. டக்குன்னு சரி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு ஹோட்டல்ல உட்காந்துட்டு இருக்கும் போது ஒருத்தர் கால் வந்துட்டே இருந்தது. அவர் கட் பண்ணி விட்டுருந்தாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க கட் பண்ணி விடுறீங்க, பேசுங்க அப்படின்னு சொல்லி. இல்லை சார், என் ஒய்ஃபு கார் எடுக்கணும்னு சொன்னா கார் எடுத்துட்டேன், அதுக்கு ஒரு 4-5 மாசம் இஎம்ஐ கரெக்டா போச்சு, கட்ட முடியல, அவன் தான் டார்ச்சர் பண்றான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி, அது ஃபோன் அட்டன் பண்ணி சொன்னா அவன் கால் பண்ண மாட்டான்ல. நான் இல்லை சார், ஃபோன் அட்டன் பண்ணா அந்த அளவுக்கு என்ன டார்ச்சர் பண்ணுவாங்க, கார் எடுக்க சொன்னேன், என் பொண்டாட்டி வீட்டில் ஜாலியா இருக்கா, இங்க நான் சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி ஓகே, இது கண்டிப்பா எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும், இதுல என்ன இருக்கோ அதை நம்ம வந்து டீப்பா பார்த்து கண்டிப்பா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சார் இந்த இஎம்ஐ ஸ்கிரிப்ட் சார். நிச்சயமா, அதாவது இஎம்ஐ வந்து இப்போ ரீசெண்டா கூட ஒரு 50,000 ஒரு அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது கிளைமேக்ஸ்ல ஒரு லீசிங் வந்து வருது. அது பேங்க் வந்து சடனாக அந்த அமௌண்ட்டை எடுத்துட்டாங்க. ஸோ அப்போ அது வந்து பார்ட் ஆஃப் அமௌண்ட் எதுக்கு எடுத்தாங்க போது, அது நீங்கள் வந்து அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணல, சார்ஜஸ் அந்த மாதிரி சொன்னாங்க. பட் அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறது கேஒய்சிக்காக பேங்க் தான் வந்து பிளாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால அதில் டிரான்சாக்ஷன் வந்து நம்ம பண்ணாமல் இருந்தோம். ஸோ சடனாக ஒரு அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது எடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து எனக்கு அந்த நேரத்தில் ஒரு எமர்ஜென்சி, ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சிக்கு தான் எனக்குமே இருந்துச்சு. ஸோ நானும் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கேன். அது இப்போ எனக்கு இந்த சீன் பார்க்கும்போது ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. என் தங்கச்சி ரொம்பவே அழுதுட்டு இருந்தாங்க, இது ஹாஸ்பிட்டல் விஷயத்துக்கு வச்சிருந்தாங்க இப்படி ஆச்சு அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த ஸ்கேமும் இது மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொருத்துலையும் இந்த இன்னைக்கு டிஜிட்டலைஸ் ஆனதுல இருந்து நிறைய பேர் நிறைய பணத்தை லூஸ் பண்றாங்க. ஸோ பேசிக் அந்த ஒரு 2,000 ரூபா மினிமம் மெயின்டைன் பண்றதுன்றது நிறைய பேரெல்லாம் முடியாது. முன்னாடி அப்படி கிடையாது, ஃப்ரீயா ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சு, மெயின்டைன் பண்ண முடிஞ்சு, வர காசு ஓரளவு அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருக்கும். ஒரு மொபைல் ரீசார்ஜ் நிறைய பேர் எனக்கு இப்போ நான் டெஸ்ட் மூலியமா என்னோட உதவி மனித மூலியமா பார்க்கும்போது ஒரு 200 ரூபா கூட அவங்களால ரீசார்ஜ் பண்ண முடியாத நிலைமையெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அது அந்த சார்ஜஸுமே அதை எடுத்துக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு இருக்குது வந்து ரொம்ப கஷ்டம் தான். ஸோ அதனால எல்லாருமே கவனத்தோட அதை விழிப்புணர்வோட இருந்தோம்னா ஓரளவு நம்ம அதை சமாளிச்சிடலாம்ன்றதுதான். எல்லாருக்குமே நடந்திருக்கும். எத்தனை பேர் இஎம்ஐ வாங்கியிருக்காங்க, எத்தனை பேர் கட்ட முடியாம இருக்கு, அதுக்கு என்ன சார்ஜஸ் போடுறாங்க, என்ன பர்சன்டேஜ்ல போடுறாங்க, அது யாருமே எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ நமக்கு அந்த அர்ஜென்சில நம்ம சுச்சுவேஷன்ல நம்ம சடனா அந்த காசை நம்ம வாங்கிடுமே தவிர அதற்கான பிரச்சனைகள் நம்மளை எப்படி வந்து அணுகுதுன்றது நிறைய பேருக்கு அந்த விழிப்புணர்வு இல்லை. ஸோ டைரக்டர் இந்த கதையை சொல்லும்போது இந்த இஎம்ஐ ரிலேட்டட் நம்ம மக்கள் கனெக்ட் ஆகக்கூடிய கதையா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்தாரு. அதை இன்னைக்கு பார்க்கும்போது மன நிறைவா இருக்கு. நிச்சயமா அவர் வந்து அவரும் வந்து ஒரு புதுமுக கதாநாயகனா இறங்கி இருக்காரு இந்த இதுல. உண்மையிலேயே அது ஒரு நம்ம வீட்டுக்குள்ள பக்கத்து வீட்டுக்குள்ள இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதுதான். ஒரு ஹீரோயிசமா எந்த ஒரு பில்டப்பும் இல்லாம ஒரு அழகா அதை கையாண்டிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு உண்மையிலேயே சதா பிரதருடைய ஏன்னா நான் பேசிக்ல இருந்து இந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்து நான் கூட இருக்கிறேன். அதனால ஒரு படைப்பாளியா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. இப்ப நிமிஷம் வரைக்கும் இந்த
இந்த பிரஸ் பீப்புளுக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ற வரைக்கும் முந்தானத்து வரைக்கும் இந்த பிரஸ் ஷோ பண்ணலாமா வேணாமான்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ இது வந்து அவங்களுடைய கண்டிப்பா இது மக்கள்கிட்ட கொண்டு போய் ப்ராப்பரா செய்யறது உங்களை தாண்டி யாருமே செய்ய முடியாது. பெரிய படங்கள்ல இருந்து சின்ன படங்கள் வரைக்கும் எல்லா படங்களும், அதாவது பட்ஜெட் சின்ன படம் பெரிய படமா இருந்தாலும் எல்லாத்தையும் நீங்க தான் வந்து சரியா சேர்க்கிறீங்க. ஸோ நீங்க எல்லாம் பார்த்துட்டீங்க, நல்ல விதமா சேர்ப்பீங்கன்னு நம்புறேன். நன்றி. 3 பேர் பிளான் பண்ணிட்டீங்க. காமெடி பாத்தீங்கன்னா படம் நல்ல ஒரு விஷயம். ஆனா இந்த காமெடி இல்லாம அந்த மாம்பழம் திங்கிறது இதெல்லாம் வந்து படத்துக்கு நீங்க சீன் சொல்றது இது வேணா இது அப்படி பண்ணலாம் அந்த மாதிரி அதுதான் எல்லாத்துக்கும் ஒரு சந்தானம் எல்லாம் ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டீம் டேரக்டர் சொன்னா கூட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் அதோட லிமிடேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்க வந்து இந்த பக்கம் அங்க இருந்து பாக்குறீங்க இல்லையா, இந்த பக்கம் வந்து நீங்க கூட இருந்து வேலை செய்யுங்க, ஒரு 4 படம் எங்க கூட சேர்ந்து வேலை செய்யுங்க, அப்ப தெரியும் அவரோட பிராக்டிகல். இல்ல நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் என்னதான் இது பதில் சொன்னாலும் என்னுடைய டைரக்டர் நான் அவமதிக்கிற மாதிரி இருக்கும், என்னோட ப்ரொடியூசரை நான் அவமதிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டீம் ஆஸ்பெக்ட்ல நீங்க பார்க்கும்போது அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுதான். எனக்கு டைரக்டர் எந்த லிமிடேஷன் கொடுக்குறாரோ அதைத்தான் நான் ஒர்க் பண்ண முடியும். இல்ல சார் நான் சொல்லுறேன் என்ன சொல்றேன் ஐயா, அந்த ஆசையில சொல்றதே நான் புரியுது. ஒவ்வொரு லிமிடேஷன் அதுதான். ஒரு படத்துல நம்ம ஃபுல்லா காமெடி பண்றதுக்கான ஸ்பேஸ் இருக்கும். இப்ப எல்லாரும் பார்த்தோம்னு சொல்லுவாங்க அங்காடி தெருல இருந்துச்சு, அதுக்கப்புறம் நிறைய படம் நடிக்கிறது 4 படம் இல்ல. அதுதாங்க சினிமால சில விஷயங்கள் கடந்து போறதுக்கு சில சப்போர்ட் தேவைப்படுது. அது பினான்சியலாவும் இருக்கு, பெர்ஃபார்ம்டாவும் இருக்கு. ஸோ பெர்ஃபார்மோட லிமிடேஷனை நம்ம கடந்து போகவே முடியாது. அது அவங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருப்பாங்க. ஷாட் இது ஓகேன்னா நம்ம தாண்டி சார் ஒரு 1 படம் இல்லை சார் டைம் இல்லை பட்ஜெட் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இதை பிளான் பண்ணதை முடிக்கணும்னு ஒன்று வரும். ஸோ என்ன லிமிடேஷன் இப்போ ஃப்ரீயா ஒரு படம் இப்போ சந்தானம்லாம் இருக்காது. அவர் எப்படின்னா பிஃபோராகவே அந்த ஸ்கிரிப்டை வாங்கி வச்சு அவங்க ஒரு டீம் வச்சு ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கும். இப்போ காமெடின்ற ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு பட்ஜெட் தனியா ஒதுக்கிடுவாங்க. அந்த காசை வச்சு அவங்க தனியா ஒரு டீம் வச்சு வேலை பார்க்கலாம். இது எல்லாருக்குமே நடக்கும். அந்த பொசிஷன் போறதுக்கு தான் எல்லாருமே ஸ்ட்ரகிள் ஆகும். பட்ஜெட் கிரியேட்டிவிட்டி சம்பந்தம் இல்லைன்னு சொல்லாதீங்க, கிரியேட்டிவிட்டிக்கு சம்பந்தம் இருக்கு. எல்லாருமே அது தப்பு தப்பா புரிஞ்சுக்காதீங்க. பட்ஜெட்டை வச்சுதான் எல்லாமே கிரியேட்டிவிட்டி. பெரிய பில்டப்ல எல்லாம் வந்து நீங்க படம் பண்ண முடியாது. அது வந்து என்னன்னா ஒரு கம்பெனிக்குள்ள நடக்கிறது, மாம்பழ கம்பெனிக்குள்ள நடக்கிற ஸ்கிரிப்ட். அப்ப அங்க என்ன நடக்குமோ அதுதான் நம்ம பண்ணோம் சார். அது என்னன்னா அந்த ஸ்பேஸ் ரொம்ப முக்கியம் சார். நீங்க இப்போ எல்லா படத்துக்குமே ஒரே மாதிரியான கேள்விகள் கேட்கிற ஒரு விஷயம் இல்ல. இந்த படத்துக்கும் ஒரு கேள்வி தனியா தானே கேக்குறீங்க. இவர்தான் மோகன்லால் சார் வரைக்கும் எல்லாத்தையும் பிடிச்சி வாங்குறாரு. நான் கேக்குறேன் என்னன்னா, எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரியான கேள்வி கேட்கறது இல்லை. ஒவ்வொரு படத்தையும் பார்த்து ஒவ்வொரு கருத்தை தானே பதிவு பண்றீங்க. உங்களுக்கு அதே சூழ்நிலை தானே இருக்கு. அப்ப அதே மாதிரிதான் எங்களுக்கும் எந்த ஸ்பேஸ் கிடைக்குதோ அந்த ஸ்பேஸ் தான் ஒர்க் பண்ண முடியும். ஆஸ் ஆர்டிஸ்டா எனக்கு சம்பளம் கொடுத்த லிமிட்ல அவர் 10 ரூபா கொடுத்தாரா, நான் ஒரு 50 ரூபாய்க்கு வேலை செஞ்சு வந்திருக்கேன்னு நினைச்சுக்கணும். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் நான் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றேனோ இல்லையோ, எனக்கு சம்பளம் கொடுத்த முதலாளியே நான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதுதான் ஒரு டெக்னீஷியனோட கடமை. அப்புறம் தான் ஆடியன்ஸ். இதான் உண்மை. ஆடியன்ஸை கொண்டு வரதுக்கே முடியலங்க. நீங்க படம் எத்தனை நீங்க டெய்லி 100 படம் பாக்குறீங்க, எத்தனை படம் பாக்குறீங்க ஒரு நாளைக்கு? உங்களுக்கு ஒவ்வொரு ஷோ வந்து பாக்குறீங்க, எத்தனை படம் ரிலீஸ் ஆகுது? எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ப்ரொடியூசர்ஸ். அவங்கள முதல்ல சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு தான் நான் உழைக்கிறேன். நீங்களே இந்த சேனல் இருக்கீங்க, உங்களுடைய பாச இன்னும் எடுத்து வந்திருக்கேன் தூக்கி போடு அப்படின்னு தூக்கி போட்டா உங்க உழைப்பு வேஸ்ட் ஆகாது. உண்மையா இல்லையா? அப்ப எல்லாரும் டீம் சினிமா எல்லாரும் சேர்ந்து தான் உழைக்கும். தயவு செய்து இவர் மேல ஒரு பக்கம் போவான், இன்னும் இல்ல இன்னொரு பக்கம் போவான், இன்னொரு பக்கம் அன்பு. ஏதாவது கேட்டாதான் நடக்கும். இப்ப ப்ளூ சட்டை மாற நம்ம சொல்லுவோம், இவர் பாட்டி இஷ்டத்துக்கு. அதுக்காகவே படம் எடுக்கிறதா? ஐயோ ஏதாவது தமிழ்ஸ் வந்துடணும். நல்ல விஷயம் எமோஷன் தான். நீங்க என் மேல அக்கறை சொல்லிருக்கீங்க. வாய்ப்புகள் இன்னைக்கு ஒரே ஒரு நடிகரை டார்கெட் பண்ணி கொடுக்கப்படுது. இங்க மத்த வந்து திறமை இல்லாதவங்க கிடையாது. ஐயா இருங்க, அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் தேவையில்லைங்க ஐயா. மத்த டைரக்டருக்கு தெரியாதுங்களா? 26 வருஷம் வெற்றிமாறன் அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த காலத்துல நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். பாலச்சந்திர சார் நீ ஒரு சிறந்த நடிகன்னு சொல்லி நான் பேர் வாங்கியிருக்கேன். அப்படிப்பட்ட இயக்குநர்கிட்ட வேலை பார்த்து நாங்க வந்திருக்கோம். இங்க வேற யாருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாதா? எத்தனை நடிகர்கள் இருக்காங்க. அதனால ஒவ்வொரு நடிகர்ல போய் நீங்க யூடியூப்ல போட்டா ஏதாவது ஒண்ணு இல்ல நெகட்டிவா போட்டாதான் பாக்கலான்றதா போறாங்க. கமெண்ட்ஸை பார்த்து கமெண்ட் பண்றாங்க. என்னுடைய வாழ்க்கையை நான் சிறந்து வாழ்ந்துட்டு இருக்கேன் ஐயா. கடவுள் அருளாலையும் என்னுடைய திரை கடவுளாலையும் நான் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கேன். நல்ல குடும்பம், ஆரோக்கியமான இப்பயும் தொடர்ந்து படம் நடிச்சிட்டு இருக்கேன். இறைவன் எனக்கு இந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு நல்லபடியா வரும். என்னைக்காவது ஒரு நாள் நான் ஜெயிப்பேன் பெரிய லெவல். இப்ப நான் அதாவது நான் வாழ்ந்ததுல நான் சீரியல் நடந்து ஆரம்பிச்சு கூடி வந்தால் கோடி நன்மை ஆரம்பிச்சு இன்னைக்கு நான் நல்லா தான் இருக்கேன். இதுக்கு அடுத்த லெவல் போறதுக்கு நிறைய இயக்குநர்கள் தான் அவங்க கதையில உள்ள இன்க்ளூட் பண்ணணும். வெற்றி படங்களை
இல்ல ஐயா ஐயா அதைத்தான் அவங்க கேட்டிருக்காங்க, அதுக்குதான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு தனிப்பட்ட முறை நான் பதில் சொல்ல, புரியுங்களா? அவர் கேட்டதுக்கு பதில் சொல்லிருக்கேன். தயவு செய்து எல்லா நடிகர்களும் இருக்காங்க, நிறைய கலைஞர்கள் இருக்காங்க, நிறைய கலைஞருக்கு வாய்ப்பு கொடுங்க. சந்தோஷமா தான் இருக்கு. இல்ல அப்படி இல்ல, இந்த படத்துல லீடா பண்ணிருக்கேன். சோ சந்தோஷமா தான் இருக்கு. ஆக்சுவலி படம் ரிலீஸ் ஆகுறதே பெரிய விஷயம் அவர் சொன்ன மாதிரி. சோ நான் பண்ண படங்கள் வந்து ஆக்சுவலி நான் 3 வருஷம் பண்ண படம் தான், என்னமோ இந்த வருஷம் தான் எல்லாமே வெளியே வருது. சோ ஆனா படத்துல அந்த ஹெல்மெட் ஷாட், ஆக்சிடென்ட் ஷாட் வருதுல்ல, அந்த வண்டியில வந்து அப்பு ஓட்டிருக்கீங்க கர்நாடகா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ல, எதுக்கு அதை காமிச்சீங்க? இல்ல பார்டர் தமிழ்நாட்டுல வந்து விஜய் உங்க கண்ணுல மட்டும் எப்படி ஐயா நான் கேக்குறேன், சில பேர் பாத்தீங்க உங்க கண்ணுல மட்டும் எப்படி அதெல்லாம் பண்ணுது? இல்ல கிருஷ்ணகிரி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கர்நாடகா ரிஜிஸ்ட்ரேஷன் இவர் புடி அப்பு போட்டு வச்சிருக்காரு. அதெல்லாம் அப்புன்னுமா இறங்கி ஓடிட்டான். இல்ல சார், ஒரு வண்டினா எந்த ஸ்டேட்டுக்கு எந்த ஸ்டேட்டுக்கு போலாம் வரலாம். அது வந்து பார்டர், கிருஷ்ணகிரின்றது வந்து கர்நாடகா பார்டர். அது எந்த வண்டி போலாம், எட்நோடி இருக்குதுன்னு ஒண்ணும் இல்ல. அதாவது ஒரு படத்துல தமிழ்நாட்டு சினிமா காப்பாத்துக்கன்னா கர்நாடகா சினிமா வரைக்கும் போயிட்டீங்க. அவங்க உங்களை பாக்குறது கூட கிடையாது. நீங்க எதுக்கு பாக்க அந்த ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தது? அது தவறான ஒரு குறியீடா இருக்கு. அங்க நம்ம தமிழ்நாட்டுல ஷூட்டிங் எடுக்கும் போது, இங்க சசிகுமார் ஷூட்டிங் போகும்போது கன்னடக்காரங்க அடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. போய் நின்று தரையிட்டா ஏங்க அதை பாக்குறீங்க? பல வண்டியில முருகன் ஸ்டிக்கர் கூட தான் ஒட்டிருக்கீங்க. முருகனை தப்பா சொல்லிட்டோமா? இது ஒரு கோப்பாரு, அது ஒரு விஷயம். என்ன காரணம்? அது ஏன் நீங்க அதை கவனிக்கிறீங்க? வண்டியில எலுமிச்சம்பழம் கூட தான் தொங்கிட்டு இருக்கு. எலுமிச்சம்பழம் தப்பா ஆயிடுச்சா? யாரு? இந்த படத்துல நான் வில்லன். ஏன்னா இது நான் ரியல் லைஃப்லயே நாங்க பேஸ் பண்ண ஒரு கேரக்டர் தான். நானே 2 வீலர் லோன் தான் பண்ணிட்டு இருந்தேன் முன்னாடி. அதுக்கப்புறம் தான் மீடியா வந்தேன். அப்பெல்லாம் இந்த லோன் குடுக்கறத விட இல்ல, லோன் கொடுக்கும்போது சக்கரையா தான் இருக்கும், திருப்பி ரெக்கவர் பண்ணும்போது தான் நமக்கு கஷ்டமா இருக்கும். லவர்ஸ்ல அதான் கண்டபடி கேள்வி கேட்போம். பணம் யாரா இருந்தா எங்களுக்கு என்ன? டைட்டில் ஈவே வச்சிருக்கீங்க, அதனால படத்துல சார் இல்ல சார், அது அந்த காரு பைக் எடுக்கிறதே லவருக்காக தான் எடுப்பேன். சரி, ஒருத்தன் எப்படி போய் மாற்றான் அப்படின்றத எப்படி ஆரம்பிச்சிடலாம் அப்படின்றது. கிளைமேக்ஸ் வந்து கண்டிப்பா இப்போ நான் நிறைய பாத்திருக்கேன். NHல வந்து நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. அது பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுறாங்க. ஏன்னா போலீஸ் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுறாங்க. சரி, இப்போ நம்ம தமிழ்நாட்டு அதுதான் சொல்ல வரேன். பார்த்து பார்க்காத மாதிரி போயிடுறாங்க. இப்பயும் பார்த்து யார் சார் தூக்கிட்டு போறாங்க? யாரும் பாக்குறது இல்ல, போயிடுறாங்க. அந்த 5000 ரூபாய் வருதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிஞ்சாலும் அதை யாரும் கண்டுக்கிறது இல்ல. அது இல்ல, நான் சொல்ல வரேன், புரியுது? அதுதான் நான் சொல்லியிருக்கேன். நான் என்ன சொல்லியிருக்கேன், அதையும் மீறி ஹாஸ்பிட்டல் போய் பணம் கட்டுன்றாங்க. அப்போ நிறைய பேர் பணம் இல்லாத என்னடா பண்றது? அவங்களுக்கு இந்த ஸ்கீம் இருக்குன்னு தெரியாது. அப்போ என்னடா பண்றது? பதட்டத்துல இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்லியிருக்கோம் சார். அவ்வளவுதான். தேங்க்யூ சார். சார் அந்த 100 தியேட்டர் சொல்லியிருக்கோம் சார். எத்தனை தியேட்டர் கிடைக்குதுன்னு தெரியல. இது இப்ப வரையிலும் கன்ஃபார்ம் ஆகி வந்துட்டு இருக்கு தியேட்டருங்க. இது வரையிலும் கன்ஃபார்ம் ஆகி வந்துட்டு இருக்கு. பார்க்கலாம் சார். இல்ல சார், அவரு யூனியன்ல ஒர்க் போயிட்டு இருக்கு சார். இந்த FSSI சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் ஒண்ணு எல்லா யூனியன்லயுமே இருக்கு. அது ஒர்க் போயிட்டு இருக்கு சார். ஃபைனல் ஒர்க் இல்லைன்னா வந்திருப்பாரு. இந்த ஸ்கீமை வந்து தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் மீடியா பிரஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க சார். ஏன்னா எங்களுக்கு பணம் ரிட்டர்ன் வருதோ இல்லையா, அது ஏன்னா ப்ரொடியூசர் கிட்ட நான் ஆல்ரெடி நாங்க 2 பேரும் பேசினது தான். நமக்கு பணம் ரிட்டர்ன் வருது இல்லைன்றது அப்பாற்பட்ட விஷயம். இந்த ஸ்கீம் ஒன்று வந்து கண்டிப்பா போய் மக்கள் கிட்ட சேரணும் அப்படின்ட்டு தான் 2 பேருமே பேசணும். அதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் சார். எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சார். அதே மாதிரி எங்க டீம் எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இது சின்ன பட்ஜெட் படம் தான், ஷார்ட் டைம்ல முடிச்சோம். அதுக்கு வந்து நைட்டு நாங்க 2 மணிக்கு ஷூட்டிங் முடிச்சா 3:30 வரையும் போவோம். யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. கண் முழிச்சு எங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணி எல்லாம் 6 பாண்டி தானியா எல்லாருமே
நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருக்குமே நன்றி. நம்ம மியூசிக் டைரக்டரும் அதே மாதிரி நான் கேட்டது அந்த மாதிரி எனக்கு டியூன் போட்டு நல்லா பண்ணி கொடுத்தாரு. எல்லாருக்கும் நன்றி. பேரர் சார் ஃபர்ஸ்ட்லேருந்து இது வரையுமே எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால எங்கள் டீம் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக இது நல்லபடியாக போய் நம்ம மக்கள்கிட்ட சேர்த்துங்க சார். கண்டிப்பாக ஒரு நல்ல இதாக இருக்கும்.